வாட்டி நம்ம அதுக்கு பதிலடி கொடுப்போம். கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக தான் பாருங்க கொடி எடுத்து. ஆமா ஆமா ஆமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க பண்ணுவோம். பாத்தீங்களா? நாலு வாட்டி ஃபைனல்ல குத்து வாங்கிருக்காங்க. தம்பி யார் நிக்க வைக்க வேணும் அந்த பக்கம் மூவ் பண்ணி சொல்லுங்க. 9 விக்கெட்ல வர சொல்லுங்க, 9ல வர சொல்லுங்க. பிராண்ட் சென்டம் பாருங்க, அவ்வளவுதான். ஒன்னு சென்டம். தம்பி லெஃப்ட்ல வாப்பா. சரி ஓபன் பண்ணுப்பா. தம்பி ஓபன் பண்ணு. குருசாமி லெஃப்ட்ல வட்டி அடிக்க சொல்லுங்க. ஆர்சிபி இது போட்டிருந்தாலே கொஞ்சம் லைட்டா கோவம் வருது. பட் ஸ்டில் கொண்டு வந்திருக்காங்க ஆர்சிபிக்காக, சிஎஸ்கே பார்த்தேன். நான் ஒருத்த போட்டு வந்தேன், அப்பவே ஒரு மாதிரி லுக் விட்டு தான் வந்தேன். எனக்கு பிடிக்கல. ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தா பிடிக்கல, எதுக்குன்னு தெரியல. ஓகே. சீசன் ஆரம்பிச்சு ஒரு வாட்டி கூட நீங்க இன்னும் கப்பு வாங்கல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேடியம், அந்த சின்ன என்னது உங்களோட சின்னசாமி ஸ்டேடியம் தான் காரணம். ஈசால கப்பு, லாலிபாப் கப்பு. நீங்க குருசாமி ஆயிட்டீங்கடா. சொன்னா கேளுடா. வேணாடா, வேணாம்டா. பரவாயில்ல இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் தோனிக்காக தான் நம்ம எல்லாமே பண்றோம். சோ கண்டிப்பா ஃபுல்லா தல தோனி கோஸ் தான் வந்திருக்கோம். மொத்த கூட்டமே ஃபுல்லா தோனி கோஸ் தான் வந்திருக்காங்க. We love you so much. உங்களுக்காக தான் மேட்ச் வந்தோம். இன்னைக்கு எப்படியாவது நீங்க விளையாடிடுங்க. எப்படியாவது 5 வாட்டி சிஎஸ்கே கப்பை வின் பண்ணி இருக்குது. இந்த முறை ஆர்சிபிக்கு அடி இருக்கு. எங்க மேட்ச் போன வாட்டி முடிஞ்சிருச்சு தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே சாமி கொடுத்துருவோம். நீங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். சிஎஸ்கே வச்சு செஞ்சுருவாங்க. பேசுங்க. கதற நீங்க விராட் கோலி சேராருங்க. பாப்போம் என்னன்னு பாக்குறேன். ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணு. 2025 பல்தான். ஸ்ட்ரைட்டா போனா உள்ள அலோ பண்ண மாட்டாருப்பா. இந்த கிடையாது, ஒரு கிடையாது. சிஎஸ்கே தான் தலை இருக்கு. எம்ஐ மயக்கா எல்லோ கலர் தோனி. அப்படியே ஒரு பேக் பிக்சர். தம்பிங்க ரொம்ப ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க மூவ் பண்ண சொல்லு. காட்டலாம். We love Virat forever. BK fans, நாங்க RCB support forever. RCB. இன்னைக்கு நாங்க தான் ஜெயிக்க போறோம். CSK fans ஃபுல்லா லாலிபாப் கொடுக்க போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் அடிங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. ஹாய் சிஸ்டர். ஹலோ. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா போன வாட்டி ஆர்சிபி கூட வின் ஓபன் பண்ணீங்க. சிஎஸ்கே வந்து வின் பண்ணல. இந்த வாட்டி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வின் பண்ணாக்கா. அது எப்படி? கண்டிப்பா டோனி வந்திருக்காரு. எப்படியும் வந்து நம்ம பெங்களூர்ல வின் பண்றப்போ ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா அதை யோசிச்சாது இந்த வாட்டி அவங்க வின் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. தோனிக்கு இதுதான் லாஸ்ட் மேட்சா இருக்குமா? நோ, ஆப்வியஸ்லி நோ. கண்டிப்பா நம்ம ஃபேன்ஸ்க்காக மேபி நெக்ஸ்ட் இயர் எத்தனை வருஷம் ஆனா விளையாடுவார். ஐ ஹோப் சோ. நமக்காக கண்டிப்பா விளையாடுவாரு எனக்கு தோணுது. ஓகே. போன வாட்டி பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து வின் பண்ணதால ஓவர் ஆட்டிட்யூட் காட்டினாங்க. இந்த வாட்டி சிஎஸ்கே அதுக்கு பழி வாங்குமா? ஆப்வியஸா எஸ், கண்டிப்பா. அதுக்காக தான் வந்திருக்கோமே. எல்லா சிஎஸ்கே ஃபேனுமே அதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுக்காக தான். இங்க யாராவது ஆர்சிபி இது போட்டிருந்தாலே கொஞ்சம் லைட்டா கோவம் வருது. பட் ஸ்டில் கொண்டு வந்திருக்காங்க ஆர்சிபிக்காக, சிஎஸ்கே பார்த்தேன். நான் ஒருத்த போட்டு வந்தேன், அப்பவே ஒரு மாதிரி லுக் விட்டு தான் வந்தேன். எனக்கு பிடிக்கல. ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தா பிடிக்கல, எதுக்குன்னு தெரியல. ஓகே. பை விசஸ் சிஎஸ்கே விளையாடினாங்க. விளையாடினப்போ 20வது தான் 156 ரன்னே எடுத்தாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆர்சிபி நமக்கு ரொம்ப டஃப் கொடுக்கும். ஆமா. இந்த வாட்டி எத்தனாவது ரவுண்ட்ல வின் பண்ணுவாங்களா, வின் பண்ண மாட்டாங்க? மேபி ஒரு கரெக்டா 18th ஓவர் அந்த மாதிரி வின் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி கண்டிப்பா. இந்த வாட்டி எவ்வளவு ரன்ஸ்? நம்ம கிட்ட தான் பவுலர்ஸ் கொஞ்சம் இந்த வாட்டி நல்லா இருக்காங்க. நூர் அஹமத் அவங்க எல்லாம் கண்டிப்பா புஷ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 150ல அவங்கள ஸ்டாப் பண்ணா நம்ம கண்டிப்பா சேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யார் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரன்ஸ் அதிகமா போகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் எடுத்தாதான் நமக்கு ரன்ஸ் அதிகமா வரும். சப்போஸ் ஆர்சிபி எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம கண்டிப்பா சேஸ் பண்ணி தான் ஆகணும். அது முடியாது, பண்ணணும் நாம. ஓகே. தோனிக்கு வந்து ஏதாச்சும் ஆல் தி பெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுங்க. We love you so much. உங்களுக்காக தான் மேட்ச் வந்தோம். இன்னைக்கு எப்படியாவது நீங்க விளையாடிடுங்க. எப்படியாவது தொடர்ந்து ஜெயிச்சு ஒரு டீமை வெளியே அனுப்பிச்சு உள்ள வந்திருக்கிறோம். ஆமா. அதாவது நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில 1% சான்ஸ் இருந்தா யாரா முன்னேறுவான்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? ஆமா. நம்ப நம்ப மாட்டாங்க. மாட்டாங்க. 100%ல அந்த 1% வச்சு நாங்க 100% ஜெயிச்சிருந்தோம். அதை நாங்க ஓவரா செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஓகே சார், வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சு ஒரு வாட்டி கூட நீங்க இன்னும் கப்பு வாங்கல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேடியம், அந்த சின்ன என்னது
உங்களோட சின்னசாமி ஸ்டேடியம் தான் காரணம். ஓகே, சோ வந்து அந்த நம்மளோட கோலியோட ஃபேவரட்டான அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஈசால கப் நம்மதே, அதை தவிர்த்து சோஷியல் மீடியால பல வகையான கப் எல்லாம் தான் கொடுத்து அவரை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அவரோட ஏர்டஸ் சொல்லலாம், இல்ல லைக்கட் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ அதெல்லாம் பார்க்கும்போது யாரா இந்த எடிட்டர் காட்டுங்கடா அந்த இது அப்படி இந்த கொலை வெறி வருதா? ஆக்சுவலா ஏர்டருக்கு ஒரே விஷயம் சொல்லிடுறேன். ஒருத்தன் 4 ICC டிராஃபி வாங்கி கொடுத்த ஒரு பர்சனை நீங்க வந்துட்டு ஒரு சின்ன டிராஃபி வாங்கி தரலாம் சொல்லி கலாய்க்கிறீங்க. அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியா மென்ஷன் பண்ணிருக்காரு, என்னன்னா நான் வந்துட்டு ICC டிராஃபி கூட என்னால போட முடியல, ஏன்னா என்னால ஒரு டிராஃபிக்கு நான் லக்கி கேப்டன் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கேவலப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஒரு மனுஷன் நமக்கு ஒரு நமக்கு முக்கியமான ஒரு பாகிஸ்தான் மேட்ச் எல்லாத்துலயுமே அவன் விராட் கோலி வேணும், ஆனா மத்த மேட்ச்ல வேணாம்னா என்ன விஷயம்? ஓகே, சப்போஸ் இந்த வருஷம் உங்களதுதான் ஈசால கப் நம்மதே அப்படின்ட்டு வந்து நிரூபணமானா நீங்க வந்து RCBயோட ஃபேனா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்குலாம் ஒரே ஒரு ட்ரீம் தாங்க இருக்கு. அந்த ஜெஸ்ஸி படத்தோட ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஆன்னு கத்துவாங்க தெரியுமா, அதை நாங்க கத்தி ஒரு ஸ்டேட்டஸ் போட போறீங்க. ஓகே, RCB கூட நம்ம ஒரு ரவுண்ட் வந்து தோத்துடிக்கோம், பயங்கர என்ஜாய் பண்ணி ஃபயர் மூட்ல வந்து நம்மள வெறுப்பேத்திட்டு எல்லாம் போனாங்க. அதுக்கு CSK வந்து ரிவெஞ்ச் கொடுக்குமா, அவங்கள சதற விடுவோமா? ரிவெஞ்ச் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல, இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைக்கும் சம்திங் ஃபயர் பாப்போம். சரி, டோனி இன்னும் எத்தனை சீசன் வந்து நம்ம கூட விளையாண்டா நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க மேம்? ஒரு அல்பாச கடைசி வரைக்கும் இருந்தா ஜாலி தான். ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம MI கூட ஆடும் போது 156 ரன்கள் வந்து திக்குமுக்கு ஆடிதான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ இந்த சீசன் வந்து 2வது மேட்ச வந்து தக்க வச்சுப்பாங்களா அவங்களோட வெற்றி அப்படின்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிப்போம். RCB பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஈசால கப்பு நம்மள்தேன்ட்டு பல பேர் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாங்கிடுவாங்களா இந்த சீசன் ஆச்சு? அவ்வளவுதான். வந்து CSK வந்து நம்ம கூட விளையாண்டு பயங்கர ஆட்டிடியூட்லாம் காமிச்சு இது பண்ணாங்க. இந்த சீசன் வந்து CSK வந்து அதுக்கு பதில் சொல்லுமா? கிரிக்கெட் வந்து ஒரு it's like a uniting sport. We are not like RCB fans. We welcome the competition. For us, RCB is not a big challenge. For us, only the trophy is. So yeah. அவங்க ஒரு வாட்டி கூட ட்ரோஃபி ஜெயிக்கல, ஆமா சீன் போட்டு திருப்பி தோத்துட்டாங்க. இப்போ இன்கேஸ் அவன் ஜெயிக்க மாட்டாங்க, ஆமா சீன் போடுவாங்க, ஆனா திருப்பி ட்ரோஃபி கிடைக்காது. ஆமா, ஈசால கப்பு நம்ம தேனுவாங்க. அதை தவிர்த்து பல வகையான கப்பை வந்து RCBக்கு வந்து தொடர்ந்து வந்து நம்ம சோசியல் மீடியால நிறைய போட்டோஸ் பாத்துட்டு இருக்கோம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ட்ரோஃபி ஃபர்ஸ்ட் IPL ட்ரோஃபி ஜெயிக்க முடியல, உமன்ஸ் டீமே ஜெயிச்சிட்டாங்க, ஆமா இவங்கனால ஜெயிக்க முடியல. இல்லாட்டி ஏதாவது பண்றாங்களாம் பாப்போம். ஃபர்ஸ்ட் ஜெயிப்போம், இந்த மேட்ச் ஜெயிக்கறாங்களா? அந்த சிக்னேச்சர் டைலாக் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா வியூவர்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க. RCBயோட அந்த சிக்னேச்சர் டைலாக் மக்கள் எல்லாம் அதை மாத்தி ஒரு வகையா சொல்றாங்க. ஈசால கப்பு லாலிபாப் கப்பு. லாஸ்ட் டைம் வந்து CSK கிட்ட வந்து ஜெயிச்சுட்டு போன RCB வந்து பயங்கர ஆட்டிடியூட்லாம் காமிச்சு மாஸ் பண்ணி சதற விட்டாங்க. அதுக்கு இந்த வாட்டி நம்ம ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா? CSK கண்டிப்பா வின் பண்ணுவாங்களா? கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுப்பாங்க. எங்க தல தூள் கிளப்பிடுவாரு, தல தூள் கிளப்பிடுவாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சேம் நம்மள CSK தான். CSK தான். ஓகே, நைஸ். CSK வந்து 156 ரன்கள் போன வாட்டி MI கூட விளையாண்டு எடுத்தாங்க. அதுவே திக்குமுக்கு ஆடி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வாட்டி அவங்களுடைய வெற்றியை எப்படி பதிவு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி நாங்க வந்து சேஸ் தான் பண்ண போறோம். ஆமா, டாஸ் ஜெயிச்சு சேசிங் தான் இந்த வாட்டி ஆட விட்டு அடிப்போம் சொல்லி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பாப்போம், வெயிட் பண்ணி இன்னைக்கு மேட்ச் என்ன வருது அப்படின்றது. RCB விளையாட போறாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? CSK தானா? ஏன் CSK ஜெயிக்கணும்? லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSK வந்து அவங்க கிட்ட தோத்துருப்போம். சோ பயங்கர ஆட்டிடியூட்லாம் காமிச்சு மாஸ் பண்ணி நம்மள ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி ரிவெஞ்ச் கொடுப்போமா, பறக்க விடுவோமா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க சவுண்ட் மட்டும் கேளுங்க. லாலிபாப் RCB ஃபேன்ஸ் வந்து அப்படி பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப நாளா கப் இல்லாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துட்டாங்க. பட் ஆனா நம்மளுக்கு இத்தனை கப் இருக்கு, நமக்கு வந்து தலை இருக்காங்க, நமக்கு இவ்வளோ ரெஸ்பெக்டட் ஃபேன்ஸ் இருக்கிறதால நம்ம அப்படி பண்ணுவோமா கேட்டா CSK ஃபேன்ஸ் தான். ஓகே, டோனி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம டீம்ல விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க? ஆயிடுவாரு. சப்போஸ் ஆனா இந்த வருஷம் CSK பெர்ஃபார்மன்ஸ் போறது தான் அது மோஸ்ட்லி. அப்படியே அடுத்து பிளேஆஃப்ஸ் கிட்ட போனாங்கன்னா அவ்வளவுதான் அது. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து MI கூட வந்து CSK ப்ளே பண்ணும்போது 156 ரன்கள் எடுத்திருப்பாங்க. அதுவே ரொம்ப திக்கி முக்கி தான் வந்து கஷ்டப்பட்டு தான்ப்பா ஜெயிச்சாங்க. நாங்க இன்னைக்கு அந்த மேட்ச் வந்து எப்படி இருக்கும், ஈஸியா ஆடுவோமா அப்படின்னு வந்து
அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து கமெண்ட் பிக் பண்றாங்க. டார்கெட் 200 இருந்தாலும் 100 இருந்தாலும் 300 இருந்தாலும் லாஸ்ட் ஒரு வரைக்கும் எடுத்து போறதா சிஎஸ் லாஸ்ட் சீசன் வந்து ஆர்சிபி கூட சிஎஸ்கே தோத்ததுனால பயங்கரமா ரிவெஞ்ச் மூட்ல வந்து ஆட்டிடியூட்லாம் காட்டி பயங்கரமா ஒண்ணு பண்ணிட்டு போனீங்க. சோ வந்து இந்த வாட்டியும் நீங்க தோக்கடிச்சு அந்த மாஸ் காட்டுவீங்களா? கண்டிப்பா அதே மாதிரிதான். எங்க பவுலிங் தாங்க கொஞ்சம் பயமா இருக்குது. அதுதான் ஒன்றும் அப்ப வந்து பயத்தோடயே வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. சென்னையில வந்தாவே அவன் பயத்தோட தான் இருக்கணும். எங்க சென்னை ஜெயிச்சு பார்த்தா பயத்தோட தான் இருக்கணும். நான் ஓப்பனா சொல்லுவேன் உண்மையாவே கொஞ்சம் இதுதான் எப்படிதான் டஃப் கொடுப்போம். நல்லா பயங்கரமா மேட்ச் ஆனா பூவி இருக்கணும். ஓகே சீசன் ஆரம்பிச்சு நீங்க குருசாமி ஆயிட்டீங்கடா. பரவாயில்ல கேளுடா வேணாடா வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் அதேதான் டிராகன் படத்துல பிரதீப் சொன்ன மாதிரி தோக்கறதுக்காக புடிச்ச டீமை விட்டு கொடுக்க முடியாதா சொல்லிருப்பாரு. ஆனா இப்போ இன்னொரு பைட்ஸ்லயும் காட்டுறாங்க அந்த படத்துல வந்து ஒரு பாட்டுல வந்து 2 லைன் இருக்கு. அந்த 2 லைனை வந்து கலாய்க்கிறதுக்காக வச்சிருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆனா எடிட்ல போடுற அந்த 2 சீனு, அந்த சீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாத்துருக்கேன் பட் நான் இன்னும் படம் பாக்கல. பட் பேசினாங்க நிறைய பேர் சொன்னாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஓகே இன்னும் சீசன் ஆரம்பிச்சு ஒரு வாட்டி கூட கப்பு வாங்கல. நீங்களும் வந்து பயங்கரமான வார்த்தையெல்லாம் சொல்லி ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஈசால கப்பு நம்மதேன்ட்டு. அந்த கப்பை தவிர்த்து பல வகையான கப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்து சோசியல் மீடியால வந்து போஸ்ட் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? யாரா அந்த எடிட்டர் காட்டுங்கடா மண்டைய பழக்கிற அந்த மாதிரி வருதா? இது அந்த கப்பை விட இந்த கப்பு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுதா? அந்த மாதிரி எதுவுமே தோணல. என்ன ஒண்ணு எங்க தலைவர் கையில இந்த ஒரு கப்பு பாத்துட்டா இந்த ஜென்மத்துல போதுன்றீங்க. ஏன்னா இப்போ கனவுல கூட நடக்காதாங்க. தூங்க கூட வேணான்றாரு அவருக்கு. விராட் கோலி சீசன் விட்டு வெளிய போனானா கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். சரி சார், தோனிக்கும் விராட்டுக்கும் பர்சனலா ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா? ஏன் வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இப்படி ஒரு போர்க்களமா இருக்கு? இவங்க 2 பேருக்கும் மேட்ச் வச்சாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை கிடையாது. இது சின்ன பசங்கறானுங்க பாருங்க. இப்ப நேத்து முளைச்ச காளான் பசங்க தான் ரொம்ப. நேத்து மலையில வந்து அந்த காளான் சொல்ற அட்டகாசம் தான். சேசிங் கிங் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. கோலி ஐபிஎல் வந்துட்டா ஆர்சிபி இப்ப சொல்லுவேன். நீங்க 15 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. நாங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. 11th வந்து ஆடுறோம்ல, எங்களுக்கு அதுவே போதும். ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அவ்வளவுதான். ஆடுறோமா நீங்க சொல்லுங்க. கப்பு ஜெயிக்கணும்னா ஒரே காரணம் தான். சீசனுக்கான நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. வரைக்கும் எவ்வளவு நாள் வேணாலும் ஆடணும், பிரச்சனையே கிடையாது. நான் வருஷம் வந்துதான் போறேன். எல்லா மேட்சுமே நீங்க கண்டிப்பா பாத்துட்டு வருவேன். ஓகே 5 வாட்டி சிஎஸ்கே கப்பை வின் பண்ணி இருக்குது. இந்த முறை ஆர்சிபிக்கு அடி இருக்கு. இந்த வாட்டியே நம்ம தான் வின் பண்ணுவோம். போன வாட்டி நம்ம வின் பண்ணலையா? போன வாட்டியா துரதிஷ்டவசம். நடுக ஒரே மாதிரி இருக்குல்ல, நேபாளம் இருந்துட்டு அப்படி நடக்கிறது தான். ஓகே போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் கூட நம்ம சிஎஸ்கே விளையாடினப்போ 20th ரவுண்ட்ல தான் 156 ரன் அடிச்சாங்க. 156 ரன் மும்பை இந்தியன்ஸ் கூட அடிக்கிறதுக்கு அவ்வளவு திக்கு கொண்டா ஆடினாங்க. இந்த வாட்டி அதுவும் அந்த ஆர்சிபி ரொம்ப டஃப் கொடுக்கும் நமக்கு. சோ இந்த வாட்டி வின் பண்ணுவாங்க. அதுவும் அடிக்க வேணுமென்று அடிச்சிருந்தா விளக்கே முடிச்சிருக்கலாம். மேட்ச் எப்படியாச்சும் வின் பண்ணுவோம். மச்சையும் ஒரு காசை கொடுத்து வந்து பார்க்க வந்தாக்கள உடனே போங்கொண்டு கிளச்சி விடுறதா. கொஞ்சம் மேட்சை வச்சு இழுத்து அடிச்சா தான் ஆக்களை பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. 11th எல்லா பிளேஸும் வந்து சூப்பரா போன மேட்ச்லயே பாத்துருப்பீங்க. இந்த மேட்ச் அதோட டபுளா ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வின் பண்ணுவாங்க. ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே இது வரைக்கும் 31 வாட்டி வந்து 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்காங்க. 21 வாட்டி சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு. 11 வாட்டி மட்டும் தான் வந்து ஆர்சிபி வின் பண்ணிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க இந்த ஸ்டாட்டிக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாங்க எந்த அளவுக்கு ப்ளே பண்றோம் அப்படின்ட்டு. ஓபன் பண்ணுங்க. நீங்க ஸ்டாட்டிக்ஸ்லயே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்றது நமக்கு நல்லா. அந்த பேரிகேடே கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டுமே வந்து வெயிட்டான, யாருமே வந்து தப்பா சொல்ல மாட்டாங்க. பட் அந்த கேப்டன்சின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, நம்ம வந்து லாங் டர்மா வந்து கேப்டன் இருக்காரு. தோனி வந்து பாத்தீங்கன்னா அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் கேப்டனா இருக்காரு. அது லீட் பண்றது என்னன்னு தெரியும். அவங்க டீம்ல மேபி லீடிங் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கலாம், என்ன இஷ்யூன்னு தெரியல. பட் டீம் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் பாத்தீங்கன்னா ஆர்சிபி. ஆனா வின் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஏன் அந்த கேப்டன்சி தோனிக்காக தான் நம்ம எல்லாமே பண்றோம். சோ கண்டிப்பா ஃபுல்லா தல தோனி கோஸ் தான் வந்திருக்கும். மொத்த கூட்டமே ஃபுல்லா தோனி கோஸ் தான் வந்திருக்காங்க. ஃபுல்லா ஆர்சிபி காரங்க பாத்தீங்கன்னா ஈசாலா கப் நம்மதே சொல்லிட்டு வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. போன வாட்டி நம்ம கூட வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, போன வாட்டி ஆக்சுவலா வந்து அவங்க போன வாட்டி வந்து வின் பண்ணல, ஜஸ்ட் பிளே ஆஃப்க்கு தான் போயிருக்காங்க. கப்போ வின் பண்ணல, எதுவும் வின் பண்ணல, பிளே ஆஃப்க்கு போயிருக்காங்க. ஒரு மேட்ச் தாங்க வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ரிவெஞ்ச். இந்த டே ரிவெஞ்ச் டே. அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். சிஎஸ்கே தல தோனி. எங்க மேட்ச் போன வாட்டி முடிஞ்சிருச்சுதான்.
ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே சாமி கொடுத்துருவோம். சோ இன்னும் கப் இருக்குல்ல, ஓடிட்டு இருக்கிறான். இன்னும் 13 மேட்ச் 12 மேட்ச் இருக்கு. அதுல ஜெயிக்கிறோமா இல்லன்னு தான் மேட்ரு. மொத மேட்ச் செஞ்சு அனுப்பிச்சு விட்டாச்சு. அடுத்த தடவை வரும்போது நான் முடிச்சு விட்டுருவேன். இவங்க சென்னையில இருந்துட்டு ஒன்னு ஆர்சிபிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா, அது என்ன மும்பை இந்தியன்ஸ்? ஆல் இந்தியன்ஸ் தானே. சிஎஸ்கேவும் இந்தியால தான் இருக்கு, பெங்களூரும் இந்தியால தான் இருக்கு, அதே மாதிரி மும்பையும் இந்தியால தான் இருக்கு. So நான் ஒரு இந்தியன் ஃபேனா வந்திருக்கேன். சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டா உங்களுக்கு ஓகே? கிரவுட மூவ் பண்ணி அப்படியே மூவ் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் உள்ள போக சொல்லுங்க. வெளிய நிக்கிறவங்க எல்லாரையும் நீங்க தானே கிரவுண்டுக்குள்ள போறோம், கிரவுண்டுக்குள்ள போக சொல்லுங்க. தானே அப்படி நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. சிஎஸ்கே வின் பண்ணா உங்களுக்கு ஏய் பக்கத்துல இருக்க பின்னாடி யாராவது சொல்லி அனுப்பிச்சு விடுப்பா. நீங்க கேட்ட பதிலுக்கு இந்த 11th இருக்க உள்ள போக சொல்லுங்க. ஏன் மும்பை ஃபேன் சொன்னீங்கனால அப்படி சொன்னேன். கேம்னு வந்துட்டு எனக்கு இப்ப இன்னைக்கு சிஎஸ்கே தோக்கணும். ஒரே யாரும் ஸ்டேபிளா நிக்க வேணாம். அதுதான் தவறான செயல். இன்னைக்கு அந்த மேட்சை எதிர்க்க தான் நான் வந்து இந்த எம்ஐ டிஷர்ட் போட்டிருந்தேன். சோ நீங்க ஆர்சிபி ஜெயிக்கணும். நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச வந்து சாமி குடுப்பேன்ட்டு, ஒரு டீம் வந்து கப்பையே வந்து சாமி குடுக்குறாங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க சார். இந்த வாட்டி உங்க குருசாமியா தான் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். சாமி 18 படி இன்னைக்கு தாண்டாங்கன்னா இது இன்னைக்கு வந்து 18வது சீசனு. இந்த வாட்டி அவங்க கப் அடிக்கலன்னா அவங்க வந்து குருசாமி தான். சோ மேட்ச் பாப்போம். என்ன 7:30 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. இவர் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வராரு. தலை ஃபேன். நான் கேக்குறேன், தல ஃபேனா இருக்கீங்க, எத்தனை வருஷமா நீங்க வந்து லைவா பாத்துட்டு இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வரேன். முன்னாடி ஆர்சிபி பெங்களூர்ல பாத்திருக்கேன். நான் பெங்களூர் vs சென்னை மேட்ச்ல பெங்களூர்ல பாத்திருக்கேன். போன வாட்டி பாத்தீங்கன்னா ஆர்சிபியால நம்ம தோத்து போயிட்டோம். ஆமா, தோத்து போனது மட்டும் இல்லாம அந்த ஆர்சிபி காரங்க ஓவர் ஓவரா பண்ணானுங்க. ஆமா, இந்த வாட்டி நம்ம அதுக்கு பதில் அடி கொடுப்போம். கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக தான் பாருங்க கொடி எடுத்து. ஆமா ஆமா ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க பண்ணுவோம்டா. நானே ஒரு பெரிய பிளேயரு. என்னங்க அவரு சிஎஸ்கே தோத்து போனா சொல்றாரு, அவர் தோல் மேல இல்லைங்க, ரூம்ல அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். சரி பப்ளிக்கா இருக்குதுன்னு பாத்து இருக்கிறோம், அவ்வளவுதான். 31 வாட்டி விளையாடி இருக்காங்க. 21 வாட்டி சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு. வெறும் 11 வாட்டி மட்டும் தான் வந்து ஆர்சிபி வின் இந்த பண்ணிருக்காங்க. வாட்டி 12 ஆர்சிபி மாறும், 21 சிஎஸ்கே அப்படியே தான் இருக்கும். தவறான செயல். சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். இவன் அப்படிதான் பண்ணுவாங்க. சரியான செயல். இன்னைக்கு மட்டும் தோக்கட்டும். இன்னைக்கு ஜெயிக்க வாட்டி ஜெயிக்கட்டும். இன்னைக்கு இவனுக்கு இருக்குது. நாங்க தோக்குறது இருக்கட்டும். இப்ப இந்த வாட்டி இன்னைக்கு மட்டும் தோக்கட்டும். இங்கே நில்லுங்க, நான் முடிச்சுட்டு இப்படியே வரேன். வந்தீங்கன்னா பாத்தீங்களா நமக்கு 4 வாட்டி ஃபைனல்ல குத்து வாங்கிருக்காங்க. தம்பி யார் நிக்க வைக்க வேணாம். அந்த பக்கம் மூவ் பண்ணி சொல்லுங்க. 9 விக்கெட்ல வர சொல்லுங்க, 9ல வர சொல்லுங்க. பாருங்க, அவ்வளவுதான். ஒண்ணு சேர்ந்தோம். தம்பி லெஃப்ட்ல வாப்பா. போயிடுச்சுங்க. சரி ஓபன் பண்ணுப்பா. தம்பி ஓபன் பண்ணு. குருசாமி லெஃப்ட்ல வட்டி அடிக்க சொல்லுங்க. குருசாமி வந்துட்டாரு. 18 மேட்ச் ஃப்ரண்ட்ல மூவ் இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சாவணும். இல்லாட்டி போன வாட்டி இப்ப எங்களை கலாய்க்கிறீங்க. தப்புதான். இப்ப என்ன வெறி கொண்டு இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸ்டாப் பண்ணுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு போன வாட்டி ஸ்டாப் பண்ணுங்க. செஞ்சு செய்யுங்க. அப்படி வேற இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். சிஎஸ்கே வச்சு செஞ்சிருவாங்க. பேசுங்க. நீங்க விராட் கோலி செய்றாருங்க. பாப்போம் என்னன்னு பாக்குறேங்க. சரி ஓகே, விராட் கோலி அப்படி செய்யலடா, இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை செஞ்சுடுவாங்க. பரவாயில்ல செய்யுங்க. எங்களுக்கு தோக்குறது ஒண்ணு புதுசு இல்லைங்க. எங்களுக்கு தோக்குறது ஒண்ணு புதுசு இல்ல. இந்த போன வருஷம் தான் தோக்கணும்ன்றீங்களா ஜெயிக்கணும்? ஜெயிக்கணுங்க. எங்களுக்கு தோக்குறத பத்தி பேசுறீங்க. தோக்குறது எங்களுக்கு வந்து தோக்குறது எங்களுக்கு பழகிருச்சு. தோக்குறது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்லல்ல. தோத்தா எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு ஒரு ஆள் இருக்காருல்ல, அது போதுங்க. எங்களுக்கு கப்பே தேவையில்லைங்க. விராட் கோலி மட்டும் வாங்க. நீங்க ஜெயிச்சு அவ்வளவு ஆட்டிட்யூட் ஆமா, காட்டணும். இந்த வாட்டி எங்க ஆளுங்க தான் ஜெயிப்பாங்க சொல்றாங்க. எங்க ஆள் ஜெயிக்கிறாருங்க. 11 மணிக்கு மேல பேசுவாங்க. ஜெயிக்கிறாருங்க. நீங்க என்ன பாக்கலாமா? பாக்கலாங்க. 11 கால் ஆயிரும். ஓஸ் வரைக்கும் போச்சா 11:30 மணி வரைக்கும் போய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஈசாலா கப் நம்ம சொல்ல மாட்டீங்க. சொல்லிருங்க. சொல்லுங்க. கடமை ஈசாலா கப் நம்பேங்க. 18வது வாட்டி. சிஎஸ்கே என்ன சொல்றீங்க? இந்த தடவை எங்க தலை தான். தலைக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அந்த குட்டி என்ன ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணு. 2025 பல்தான் ஸ்ட்ரைட்டா போனா உள்ள அலோ பண்ண மாட்டாங்கப்பா. கிடையாது, ஒரு கிடையாது. சிஎஸ்கே தான் தலை இருக்கு. எம்ஐ மயக்கம் எல்லோ கலர் டிரைவர் முன்னாடி மூவ் பண்ணுங்க. ஸ்டாப். நேரா அனுப்பிடுப்பா. ஆக மொத்தத்துல விராட், ரோஹித், தோனி அப்படியே ஒரு பேக் பிச்சர். தம்பிங்க கும்ப ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க மூவ் பண்ண சொல்லு. காட்டலாம். இதுதானே ஒரு வாட்டி ஓபன் பண்ணுங்க. சார் என்ன சார் ஆர்சிபிக்காக பேனரோட வந்திருக்கீங்க? வேற என்ன பண்றது? ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமானவங்க. நாங்க என்ன சிஎஸ்கே பசங்களா, சின்ன பசங்களா? குழந்தைத்தனமா இருக்கிறதுக்கு வேற லெவல் பண்ணுவாங்க. இங்க கதற விடுறோம் பாருங்க. மேட்ச் பாக்குற ஒரு நிமிஷம் பதத்தை உட்காந்துட்டு இருப்பாங்க. சேர்ல எல்லாம் நாங்க துள்ளி குதிச்சு ஆட்டம் போட்டு இருக்க போறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பம்மின்னு இருக்க போறாங்க. எங்களை கலாய்ப்பாங்கல்ல, லாலிபாப் சப்புங்க. இன்னைக்கு அவங்க தான் அதை பண்ண போறாங்க. அதை நீங்க
அதான் அதோ பாருங்க சொல்லும் போதே போறாரு பாத்தீங்களா, அவர் தான் நீங்க லாலிபாப் சாப்பிட போறாரு. ஆல்பென்லிபே லாலிபாப் இன்னைக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கேன், எல்லாருக்கும் போகும்போது ஒன்னு வாயில குத்துட்டு அது அங்க கார்ல இருக்கு. சோ ஒன்னு எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க போறோம். ஓகே. போன வாட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் கூட சிஎஸ்கே வந்து மேட்ச் பண்ணாங்க. பண்ணப்போ 20th ரவுண்ட்ல தான் 150 டார்கெட்டே அச்சீவ் பண்ணாங்க. இந்த வாட்டி ஆர்சிபி ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. சோ இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே வந்து ஆர்சிபி வின் பண்ணிடுமா? இல்ல நீங்களே சொல்லிட்டீங்க, இவ்வளவு லோ ஸ்கோரையே 19th ஓவர்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னும் போது நாங்க பாருங்க எவ்வளவு பெரிய டார்கெட்டை வந்து 16th ஓவர்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். சோ ஆப்வியஸா இன்னைக்கு பாருங்க சிஎஸ்கே பாய்ஸ்லாம் வந்து கதற போறாங்க. மேட்ச் பாக்குற ஒரு நிமிஷம் பதத்தை தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி அவங்க கப்பு எங்க கிட்ட இல்லைன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்குலாம் வந்து கப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி பசங்க விளையாடுற சொப்பு மாதிரி, அதை நாங்க மீன் பண்ணவே மாட்டோம். ஸோ 2025 ஆகட்டும் 2045 ஆகட்டும் எந்த வருஷமா இருந்தாலும் சரி நாங்க ஆர்சிபிக்காக வந்து சியர் பண்ணிட்டே தான் இருப்போம். வி லவ் விராட் ஃபார் எவர், பிகே ஃபேன்ஸ், நாங்க ஆர்சிபி சப்போர்ட் ஃபார் எவர், ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபி. தோனியை பிடிக்காது உங்களுக்கு? தோனி பிடிக்கும். ஒரு இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கும் போது தோனியை பிடிக்காதுலாம் சொல்ல மாட்டேன். இவங்கள பிடிக்கல அவங்கள பிடிக்கலன்னு சொல்ல மாட்டோம். சென்னையில இருந்துட்டு ஆர்சிபி பிடிக்கும் சொல்றீங்கல்ல, ஏன் சென்னைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? நாங்க இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா டோனியை வந்து மத்த ஸ்டேட்லயும் வந்து லைக் பண்றாங்க. எங்க போனாலும் எல்லோ ஜெர்சி இருக்கு. அதே மாதிரி விகேக்கு நாங்க இங்க வந்து கொண்டாடுறோம். கோலி ஊர்ல ஹோலி கொண்டாடுவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஹோலியை வந்து கோலி மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கப்பு முக்கியம் இல்ல பிகிலு, மேட்ச் பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் திகிலா இருப்பாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுதான் முக்கியம் பிகிலு. இன்னைக்கு நாங்க தான் ஜெயிக்க போறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபுல்லா லாலிபாப் கொடுக்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம வந்து இதே மாதிரியே என்ஜாய் ஹாப்பியா வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போக ரெடியா இருக்கேன். அக்கா உங்களுக்கும் 2 லாலிபாப் ரெடியா இருக்கு. நீங்களும் சிஎஸ்கே ஜெர்சி போன்னு இருக்கனால உங்களுக்கு 2 லாலிபாப் ரெடியா இருக்கு. தேங்க்யூ சோ மச்.